அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவில் பிரியாணி வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனியார் பள்ளிகளுக்கு அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூல் செய்யக்கூடாது எனவும் அதனை கண்காணிப்பதற்காக தனியார் கல்வி கட்டண நிர்ணய குழு மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும் கூறினார். காலை உணவு கிட்டத்தட்ட சற்றப்போ ஒரு மாணவனுக்கு 11 ரூபா 50 பைசா தான் தராங்க சற்றப்ப. அது இன்னைக்கு ஒரு மேகி பாக்கெட்டே 10 ரூபா கிட்டத்தட்ட விற்கிது. அதுக்கப்புறமேட்டு உப்புமா, கோதுமை உப்புமா, ரவை உப்புமா, இந்த உப்புமால இருந்து என்னைக்கு எங்க குழந்தைகள் விடுதலை கிடைக்கும் போதுன்னு தெரியல. அதனால அந்த காலை உணவை ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் அறுசுவை நிறைந்ததாகவும் எப்படி மாற்றலாம், அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இது மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போடலாமே என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அது பல துறைகள் சம்பந்தப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை குறித்து பரிசீலனை செய்வதாக கூறினார்.